அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன் ஜோதிடர். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இன்றைய நாளுடைய நிலப்பட தான் சொல்ல போறேன். நீங்க கருத்து கொண்டு பயன்பெறுங்க. விஸ்வாசி வைகாசி 25 இன்று ஞாயிற்றுக்கிழமை, ஆங்கில வருடம் ஜூன் 8 2025. இன்று சமநோக்கு நாள். அதே போல இன்று வளர்பிறை பிரதோஷம் கருத்தில் கொள்ளுங்க. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:09 வரை சுவாதி, பின்பு விசாகம். திதி இன்று காலை 8:44 வரை துவாதசி, பின்பு திரியோதசி. யோகம் ஒன்று இன்று சித்த யோகம், மரண யோகம். சந்திராச நட்சத்திரம் உத்திராதி ரேவதி. சந்திராசனம் பொறுத்து மட்டும் ராசியை 50% பாதிக்கும், லக்கணத்தை 90% பாதிக்கும். இந்த உத்திராதி நட்சத்திரத்துக்கும் ரேவதி நட்சத்திரத்துக்கும் சந்திராசனம் இருப்பதால் இந்த மீன ராசி மீன லக்கணக்காரர்கள் இன்று கவனமாக இருக்கணும். வண்டி வாகனம் செல்லக்குள்ள மிகவும் கவனமாக செல்லணும், விழிப்புணர்வோடு செல்லணும். எக்காரத்து கொண்டும் மொபைல் ஃபோனில் பேசிக்கொண்டு வண்டியை இயக்கக்கூடாது. வண்டி எடுக்குள்ள அனைத்தும் சரியாக தான் பார்க்கணும். முக்கியமாக பிரேக் பிடிதா பார்த்து தான் வண்டியே எடுக்கணும், கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடிச்சு செல்லணும். இன்று யார்கிட்ட பேசினாலும் கவனமாக பேசணும், கவனமான வார்த்தைகளை உபயோகப்படுத்தணும். அதே போல் உடல்வாதிகள் வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருந்ததால் உணவு கட்டுப்பாடு தேவை, கருத்தில் கொள்ளுங்க. ஏன்னா சந்திராசனம் கண்டிப்பாக அது வேலையை செய்யும். நல்ல நேரம் காலை 7:30 8:30, மாலை 3:30 4:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 11:30, மாலை 1:30 2:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் குழந்தை பாக்கி இல்லாதவங்க பயன்படுத்தினாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை பாக்கி ஏற்படும். அதே போல் புதுமண தம்பதியர்கள் குழந்தை கண்டிப்பாக பிறக்கணும்னா இந்த கௌரி நல்ல நேரத்தை பயன்படுத்துங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் ஏற்படும். அதே போல் அந்த பெண்மணி தலைக்கு குளித்த நாள்லேருந்து 12ஆம் நாள், 15ஆம் நாள், 16ஆம் நாள், 18ஆம் நாள்லாம் ஒன்று சேர்ந்தா கண்டிப்பாக அந்த குழந்தை பாக்கி ஏற்படும். ஏன்னா அப்போ கருமுட்டைகள் முழு வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். அது முன்கூட்டியே இணையக்கூடாது. இந்த சொல்ல நாளில் ஒன்று இணைங்க, கண்டிப்பாக குழந்தை பாக்கி ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. ராவு காலம் மாலை 4:30 6, யமகண்டம் மதியம் 12 to 1:30, குளிகை மாலை 3 to 4:30. சூளம் மேற்கு. சூளம்னா கற்பூர ஏற்றுறது, விளக்கு ஏற்றுறது, அது மேற்கு சைடு பார்த்து தான் ஏற்றணும் கோயிலுக்கு சென்றா. அதே போல் குளிகைன்னா மாந்தினா குளிகை. இந்த நேரில் எந்த நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது, அது தீவினையே ஏற்படுத்தும். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.